Good evening. Today dinner Wednesday. Pasta. Tomato pasta. Wow. சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. இந்த வீடியோவில் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை? இல்லை நாங்கள் பண்ணிட்டோம் ஏற்கனவே 2-3 வாட்டி பண்ணிட்டேன். ஒயிட் பாஸ்தா, ஹாப்பி பொங்கல் எவ்ரி ஒன். பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ஃபேமிலியோட செலிப்ரேஷன்னா என்ன தெரியுமாங்க? ஒரு ஃபேமிலியோட, அந்த காலத்து விவசாயிகள்லாம் வந்து ஃபேமிலியோட வந்து அவங்கவுங்க ஃபேமிலியோட வந்து கெட் டுகெதர் ஆகி ஃபெஸ்டிவலை கொண்டாடி ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்து, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி கிஃப்ட் கொடுக்குற டே தான் ஃபெஸ்டிவல் தான் பொங்கல். மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் எல்லாமே அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்தது. இப்போதான் வந்து சினிமாவுக்கு போகிறதையும் வெட்டி கதை பேசுறதையும் ட்ரெஸ்ஸு போடுறதையும் தான் ஃபெஸ்டிவல்னு வச்சுக்கோங்க. அதை விட முக்கியமாட்டி கூடி எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு நிறைய கேம்ஸ்லாம் வைப்பாங்க ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும். அதுக்கு ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. இவ்வளோ நல்லது, அழகழகாக நடக்கும். சிட்டியில் நடக்கும், வில்லேஜில் ரொம்ப நடக்கும், சிட்டியில் கொஞ்சம் கம்மியாக நடக்கும். அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. எப்போ தான் இதெல்லாம் மாறுவீங்களோ? இந்த வெள்ளைக்காரங்க அந்த ஃபெஸ்டிவல் விஷயங்கள்லாம், ட்ரெடிஷ்னலான விஷயங்கள்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சீசனில் ஒன்று, கிரிக்கெட் சீசனாக கிரிக்கெட், ஃபுட்பால்னால் ஃபுட்பால், அது மாதிரி ஃபார்மர்ஸ்க்கான ஃபெஸ்டிவல்னால் ஃபெஸ்டிவல், ஹார்ஸ் ஃபெஸ்டிவல் மாதிரி ஃபெஸ்டிவலாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணினே இருப்பாங்க. நம்ம தான் எல்லாத்தையும் மறந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் போயிடுறோம். அவங்களாம் வெஸ்டர்ன்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. என்னவோ, எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி பொங்கல். பொங்கலோ பொங்கல். உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க இவ்வையகம். தேங்க்யூ கண்டமா ஃபார் யுவர் ஃபீஸ்ட். காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன்.